இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த மாதம் ஜெபமாலை மாதம் நமக்கு எல்லோருக்கும் தெரியும். இந்த ஜெபமாலை மாதத்தில் அன்னை மரியாள் நம்ம எல்லோரையும் அன்பு செய்கிறார் என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இருந்த போதிலும் மரியாளை அனுபவித்து அந்த தாய் வழியாக தெய்வ அழைத்தலை பெற்று தாய் வழியாகவே தெய்வத்தை அனுபவித்து அந்த அனுபவித்த தெய்வத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற ஒரு சகோதரி இது நம் மத்தியில். பல நிலைகளில் இருந்த அவள் உயர்ந்த நிலையில் இருந்த அவர்களை தெய்வம் தன்னருகிலே கொண்டு வந்தவள். உங்கள் எல்லோருக்குமே தெரிந்தவள் தான் சகோதரி மோகினி கிறிஸ்டினா ஸ்ரீனிவாசன். இந்த சகோதரி இப்பொழுது டொமினிக்கன் ஆர்டரில் டொமினிக்கனுடைய 3rd ஆர்டரில் அங்கமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். பல இடங்களில் சென்று நற்செய்தியை அறிவிக்கின்ற பணியும் மேற்கொண்டிருக்கின்றார்கள். இதை நமக்காக இங்கு வந்து தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்கும் தான் பெற்ற அந்த கிருபைகளை நமக்கும் தருவதற்கும் இதங்கு வந்திருக்கின்றார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஸோ இங்கே வந்து மாதாவை பற்றி பேச ஃபாதர் கூப்பிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபாதர் ரஃபாயல் அவர் சொன்ன மாதிரி பல வருடங்களுக்கு முன்பே எனக்கு தெரியும். அப்போ வந்து ஒரு ஆரம்ப நிலையில் நான் இருந்த ஒரு கேத்தலிக் கான்வெர்ட். நான் அப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன். ஸோ அவர் இங்கே கூப்பிட்டதில் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன் அப்படின்னா மாதா வந்து என்னோடய பாஸ். நான் வந்து டொமினிக்க சபையை சேர்ந்ததுனால யார் என்னோடய பாஸ்? மாதா தான் என்னோடய பாஸ். அப்போது அம்மாவை பற்றி பேசுறது, பாஸை பற்றி பேசுறது, என்னோடய மகாராணி பற்றி பேசுகிறதுல எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்க இல்லைன்னா நான் இங்கே உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். அவங்க இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. ஞானத்தின் இருப்பிடம் ஞானத்தின் பிறப்பிடம். அவங்க ஞானம்தான் ஆண்டவர் அப்படின்னா அவங்க ஞானத்தின் பிறப்பிடம். 10 நிமிஷம் நிறைய பேர் வந்து டங்ஸில் பன்மொழி பாஷையில் பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, டெய்லி நான் 10 நிமிஷம் டங்ஸில் பேசிடுவேன், அதனால் ஆண்டவர் எனக்கு இது கொடுத்துருக்காரு, அது கொடுத்துருக்காரு, 10 மாதம் சுமந்திருக்காங்க அவங்க வயத்தில். அப்போ அவங்களுக்கு எவ்வளோ அனுகிரகம் இருந்திருக்கும், எவ்வளோ அனுகிரகம் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அம்மா, என்னுடைய அம்மா, எனக்கும் அம்மா அப்படின்னு சொல்லிக்கிறதுல வந்து எனக்கு எப்போவுமே ரொம்ப பெருமை ஜாஸ்தி. அவங்களோட டொமினிக்கன் சபையை நான் சார்ந்திருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப தைரியமும் ஜாஸ்தி. ஏன்னா ஏசப்பாவும் என்னை அவ்வளோ சீக்கிரம் கோச்சிக்க முடியாது. நான் போய் அம்மா கிட்ட போய் சொல்லிவிடுவேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்ததில், இங்கே பேச ஆரம்பிக்கிறதுல. என்னை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு நடிகையாக சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு வந்து கன்வெர்ட்டாக சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மதம் மாறினேன் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை, மனம் மாறினேன் அப்படிங்கிறதுல தான் எனக்கு வந்து நம்பிக்கை. Praise the Lord. எப்போ வந்து என் மனசை நான் ஆண்டவருக்கு கொடுத்தேனோ, ஆண்டவர் அவருடைய மனசை எனக்கு கொடுத்தாரோ, இதுதான் சரி. ஆண்டவருக்காக வாழற வாழ்க்கை, ஆண்டவருக்காக இருக்கிற இந்த நாட்கள், செலவிடுற நேரங்கள், மணித்துளிகள், இது ரொம்ப அழகான ஒரு விஷயம். அந்த குட்டி பொண்ணு கைத்தட்டுது எல்லாத்துக்கும். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஆண்டவர் அப்படிங்கிற அந்த ஒரு அழகு பெட்டகம், அந்த ஒரு பியூட்டிஃபுல் காட்ல ஜீசஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகான கடவுள், ரொம்ப ரொம்ப அன்பான கடவுள், ஆழமாக நம்மளை நேசிக்கக்கூடிய கடவுள். இந்த உலகத்தில் வந்து அவரை மாதிரி நம்ம நேசிக்கிறதுக்கு யாராலையுமே முடியாது. எல்லோரும் சொல்லுவாங்க, நீ இல்லைன்னா செத்து போயிடுவேன். காதலிக்கும் போது எல்லோரும் சொல்கிறது தான், இல்லை நீ இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன், நீங்கள் இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன், போய் செத்துப்போ அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓடியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆளே அட்ரஸே இருக்க மாட்டாங்க. ஆனால் ஏசப்பா நம்மளுடைய பாசம் நேசம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நமக்காக இறந்து போனவர்.
நமக்காக 3 மணி நேரம் சிலுவையில் கஷ்டப்பட்டு, அதுக்கு முன்னாடி பல அவமானங்களையும் அவர் வந்து சந்தித்து நமக்காக ஆணியில் அரைஞ்சு அவர் தன்னோட உயிரை விட்டிருக்காரு. 3 மணி நேரம் மிக கொடுமையான ஒரு சுச்சுவேஷனில் அவர் வந்து உயிர் விட்டிருக்காரு. ஸோ இவ்வளவு அழகான கடவுள் எனக்கு மரியன்னை அப்படிங்கிற ஒரு அழகான அம்மா இல்லைன்னா எனக்கு கிடச்சிருக்காது, உலகத்துக்கே கிடச்சிருக்காது, உலகத்துக்கே கிடச்சிருக்காது. மங்கள வார்த்தையில் என்ன சொல்கிறோம்? அருள் அருள் நிறைந்த, filled with the Holy Spirit. Hail Mary, full of grace, full of grace. அவங்களுடைய மகள்னா, அவங்களுடைய மகன்னா அப்படின்னு நம்ம வந்து நம்மளை அடையாளம் தெரிஞ்சுக்கும் பொழுது அவங்களுக்கான ஒரு விஷயம் நமக்கும் சேர்த்து தான் இல்லையா? இப்போ அம்மாவை சார்ந்த ஒரு விஷயம் குழந்தைங்களுக்கும் வரும், அப்பாவுக்கு இருக்கிற ஒரு விஷயம் குழந்தைங்களுக்கும் வரும். அப்படி மாதாவை அம்மாவாக நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நிரப்புதல், அந்த ஞானம், ஆண்டவர் பால் உள்ள அந்த ஈர்ப்பு, அந்த அன்பு, அந்த பாசம் நமக்கும் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆனால் இது எதுவுமே தெரியாத ஒரு குலத்தில் பிறந்து மாதா யார், ஏசப்பா யாருன்னா எனக்கு தெரியாது. அவங்க ஏதோ ஒரு கடவுள், வேறு ஏதோ மதத்தை சார்ந்த ஒரு கடவுள் அப்படின்னு தான் நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். என்னுடைய அம்மா வந்து செயின்ட் ஜோசப் கான்வென்ட் ட்ரிச்சியில் தான் படித்தாங்க. என் தம்பி வந்து செயின்ட் பீட்ஸில் படித்தான். என்னை வந்து அம்மா காசை ரோசரி மெட்ரிகுலேஷனில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கே வந்து மொத்த உலகத்துலேயும் பெஸ்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு பார்த்தா நம்மளுடைய திருச்சபையில் தான் இருக்குது. கத்தோலிக்க திருச்சபை தான் உலகத்துக்கே பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுத்துட்ருக்கிற ஒரு சபை. ஒரு பெஸ்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டின்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ், நம்மளுடைய டாக்டர்ஸ், நம்மளுடைய நர்சஸ் அப்படி தான் இருக்காங்க. இதில் வந்து நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நம்ம ரொம்ப பெருமைப்படணும். ஏன் அப்படின்னா ஞானத்தின் பிறப்பிடம் தான் நம்மளுடைய அம்மா. அப்படிங்கும் பொழுது இந்த உலகத்துக்கே ஞானத்தை கொடுக்குற ஒரு திருச்சபையாக நம்ம திருச்சபை இருக்கிறதுல நமக்கு ஆச்சரியமே இல்லை. ஆனால் நான் மட்டும் அப்போது கிறுக்கு மாதிரி நான் ரோசரி மெட்ரிகுலேஷன்லாம் போக மாட்டேன். நான் வந்து பிராமின் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு, நான் போக மாட்டேன். நான் சில்ட்ரன்ஸ் கார்டனில் தான் படிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்துவை சார்ந்த அந்த ஒரு ஸ்கூலில் நான் போய் சேர்ந்தேன். ஒரு விஷயம் வந்து எனக்கு எப்போவுமே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. என்ன அப்படின்னா, நம்மளால் முடியாத நேரத்துலேயும் நம்மளால் முடியாத காரியங்கள்லேயும் நம்ம விழுந்து வாரி அடிப்பட்டு அசிங்கப்பட்டு நொறுங்கப்பட்ட அந்த நிலையிலையும் மாதா கிட்ட மட்டும் நம்ம ஓடி போயிட்டோம்னா நம்ம தப்பிச்சிடுவோம். பிரைஸ் தி லார்ட். மாதா கிட்ட நம்ம ஓடி போயிடணும். அந்த ஒரு ஞானம் நமக்கு இருந்ததுன்னா போதும், அவங்க என்ன பண்ணணுமோ பண்ணி எங்கே கொண்டு சேர்க்கணுமோ சேர்த்துருவாங்க. அதுதானே நம்ம காணா ஒரு திருமணத்தில் பார்க்குறோம். முதல்ல என்ன சொல்கிறாரு ஏசப்பா? எனக்கான நேரம் வரவில்லை. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் அந்த இடத்துல இன்றைக்கி இருக்கலாம். ஐயோ, நான் ஏசப்பாட்ட ப்ரே பண்ணி பார்க்குறேனே, எனக்கான நேரம் வரவில்லை 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 சொல்கிறாங்களேன்னு. அவங்களுக்காக தான் ஏசப்பா என்னை இன்றைக்கி அனுப்பிச்சிருக்காரு, மாதா இன்றைக்கி என்னை அனுப்பிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணுங்க, மாதா கிட்டே போங்க. மாதா கிட்டே போய் மாதா நமக்காக பரிந்துரை செய்யும் பொழுது ஏசப்பாவனால் ஒரு வார்த்தையும் பேச முடியாது. அவர் சொல்கிறபடி செய்யுங்கள்னு அவங்க கூலாக போயிடுவாங்க. அப்போ அவர் செஞ்சு தான் ஆகணும். நமக்கு நம்மளுடைய கல் ஜாடிகள் இன்றைக்கி காலியாக இருக்கலாம், நம்மளுடைய மனசு இன்றைக்கி நோகப்பட்டிருக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி பல துயரங்கள் பல கேள்விகள் இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குழப்பம் இருக்கலாம், ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்காக சில பேர் இங்கே வந்திருக்கலாம், முக்கியமான வியாதி தீரணும்னு சில பேர் இங்கே வந்திருக்கலாம். அவங்க எல்லாருக்கும் இன்றைக்கி இருக்கிற குட் நியூஸ் என்ன அப்படின்னா, மாதா கிட்ட ஓடி போயிடுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. நியூ டெஸ்டமெண்ட்டில் ஃபாதர்ஸ் நீட் டு டெல் மீ இஃப் தட் இஸ் ரைட். நியூ டெஸ்டமெண்ட்டில் ஹல்லேலூயா ஃபஸ்ட்டு வந்ததா, மரியே வாழ்க வந்ததா ஃபஸ்ட்டு? அப்போ நம்ம எல்லோரும் என்ன கிறிஸ்டியன்? ஓல்ட் டெஸ்டமெண்ட் கிறிஸ்டியனா, நியூ டெஸ்டமெண்ட் கிறிஸ்டியனா? மொத்த பைபிள் கிறிஸ்டியன் தான்.
ஆனால் we need to have the faith of the New Testament. நியூ டெஸ்டமெண்ட்டினுடைய அந்த ஆழமான பக்தியும் அந்த ஒரு அழகான அந்த ஒரு தைரியமும் நமக்கு வந்து வேணும். ஆண்டவர் மேலே இருக்கிற அந்த பற்றுதல் நமக்கு வேணும். அப்போது நியூ டெஸ்டமெண்ட்லேயே ஆண்டவருடைய வார்த்தையிலேயே எது முதல்ல வந்தது, அது நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா போதும். ஸோ அப்போது என்னுடைய வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்தது. கல்யாணம் ஆச்சு, நடிகையாக இருந்தேன், நிறைய படங்கள் பண்ணேன். என்னை பற்றி அவ்வளோ கிசு எல்லாம் கிடையாது. ஸோ கரெக்டான வயசில் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டம், நிறைய வியாதி, நிறைய குழப்பம். மனசில் வந்து ஒரு நிம்மதியே இல்லை, என்ன பண்ணணுன்னே தெரியல. நம்மளுடைய குடும்பங்கள் ஒரு ஸ்பெஷலி தமிழ்நாட்டில் ஒரு கன்சர்வேட்டிவ் ஆச்சாரமான ஒரு குடும்பத்தில் வந்து நம்ம வந்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கான அந்த ஃப்ரீடம் வந்து கொஞ்சம் கம்மி. தமிழ்நாட்டிலேயே அப்படி தான் இருக்குது. ஒரு விதத்தில் அது நல்லது, ஒரு விதத்தில் அது நல்லது இல்லை. ஒரு விதத்தில் நம்மளை வந்து அது ஒரு லெவலில் வந்து கொஞ்சம் வச்சுருக்கோம், தப்பு பண்ணாமல் அது மாதிரிலாம் இருக்கிறதுக்கு ஒரு லெவலில் கொஞ்சம் அடக்கி ஒடுக்கி இருக்க முடியும். ஒரு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்களை ஃப்ரீயாக பகிர முடியாது. எனக்கு வந்து என்னுடைய கஷ்டங்களை ஃப்ரீயாக பகிர்றதுக்கு ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் எனக்கு அந்த சமயத்தில் தெரியாது. அப்போ நான் நினச்சிட்டேன், என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என்னுடைய உலகம் வந்து முடிஞ்சு போச்சு, இனிமேல் எனக்கு ஒன்றுமே இல்லை, வாழறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு 7 முறை, ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 7 முறை தற்கொலைக்கு நான் முயற்சி பண்ணியிருக்கேன். கையறுத்துட்ருக்கேன், 136 மாத்திரைகள் சாப்பிட்ருக்கேன், தூக்குமாட்ட ட்ரை பண்ணியிருக்கேன். எலி பாஷானம் சொல்லுவாங்க, எலிக்கு வச்சுருக்கிற விஷம், ஹாரிபிள் ஃபுட்டுங்க அது. செத்து போகிற எலி கொஞ்சம் டேஸ்ட்டாவது கொடுக்கலாம், சாக மாட்டேங்குதுல்ல, அது நானும் சாவலை. எலி விஷமெல்லாம் சாப்பிட்டு அப்பயும் எனக்கு வந்து ஒன்றுமே ஆகலை. ஸோ 7 முறை தற்கொலைக்கு ட்ரை பண்ணியும் என்னால் வந்து சாக முடியல. ஏன்னா நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உன்னாலே அப்படின்னு சொன்ன ஆண்டவர் வந்து என் கூட இருந்தார். எனக்கு ஆண்டவரை தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு என்ன முன்னாடியிலேருந்தே தெரியும், ஆரம்பத்திலேருந்தே தெரியும். எங்கள் அம்மாவுடைய கர்ப்பத்தில் நான் எப்போ உற்பவிச்சேனோ அப்போலேருந்தே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ஆல் பவர்ஃபுல்னு சொல்லுவாங்க, சர்வசக்தன். மலையாளத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, சர்வசக்தன், ஆல் பவர்ஃபுல். அந்த மாதிரி ஒரு கடவுள் வந்து என் கூட இருக்கிறதுக்கு காரணம் மாதா. நான் நினைக்கிறேன் மாதா போய் சைலண்ட்டாக மிரட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என் பொண்ணை வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துரு, இல்லைன்னா சரியாக வராது அப்படின்னு சொல்லி. அதனால் ஏசப்பா குடுன்னு ஓடி வந்துட்டார் என்னோடய லைஃப்குள்ளே. ஒரு பெரிய அழகான ஒரு உண்மை என்ன அப்படின்னா, மாதா ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டாலும் ஆண்டவர் செய்வார். அதுக்காக இன்றைக்கி போய் 100 பவுண்ட் நகை, மர்சிடிஸ் பென்ஸ் காரு, இந்த பக்கத்து வீட்டில் என்னை விட அழகாக புடவை கட்டுறாங்க, நகை போடுறாங்க, அவங்களுக்கு ஒரு கழுத்து வலி வரட்டும், காது வலி வரட்டும்லாம் கேட்டுறாதீங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆண்டவருக்கு பிடித்தமான காரியத்தை, ஆண்டவருக்கு சித்தமுள்ள காரியத்தை நம்ம கேட்கும் பொழுது அது அழகாக நம்ம கையில் வந்து மாதா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இல்லை நமக்கு என்ன ப்ரே பண்ணணும்னு தெரிலனா அதையும் நம்ம மாதா கிட்டேயே கேட்கலாம். அம்மா எனக்கு என்ன ப்ரே பண்ணணும்னு தெரியல, எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு. அப்படித்தான் நான் மாதா கிட்டே போனேன். எனக்கு வந்து முதல்ல ஒரு கேத்தலிக் பைபிளுக்கும் ப்ராட்டஸ்டன்ட் பைபிளுக்கும் என்ன வித்தியாசம்? ஐயோ எல்லாரும் ஒன்றா சொல்லாதீங்க, யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. ஒரு சிம்பிள் தமிழில் சொல்லணுன்னா 7 புஸ்தகங்கள் கம்மி. எதில்? ப்ராட்டஸ்டன்ட் பைபிளில். அப்போது நம்மளோட பைபிளில் 7 புஸ்தகங்கள் ஜாஸ்தி இல்லை, அதுதான் கரெக்டான புஸ்தகங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாடில் என்ன சொல்லியிருக்காரு? என்னுடைய வார்த்தையில் நீ ஒன்று குறைச்சாலும் கூட்டினாலும் நான் ஒன்று தண்டிப்பேன்னு சொல்லியிருக்காரு. 7 புக்கையே அவங்க வந்து குறைச்சிட்டாங்க. அவங்களுக்கு அம்மாவும் கிடையாது சப்போர்ட் பண்ணுறதுக்கு, தாயில்லா பிள்ளை தான் அவங்க இன்னி வரைக்கும். ஸோ அதனால் எனக்கு கேத்தலிக் பைபிள் ரொம்ப பிடிக்கும். கேத்தலிக் பைபிள் வந்து ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி எனக்கு. நிறைய இருக்குது வார்த்தை, ஏசப்பா வார்த்தை இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு. அதனால் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் நான் நினைக்கிறேன். இது ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க போய்.
அவங்களுடைய பைபிளில் 364 தடவை பயப்படாதேன்னு வரும். நம்மளோட பைபிளில் 365 வாட்டி பயப்படாதேன்னு வரும். இப்போ ஒரு நாள் அவங்க பயப்படணும். அந்த ஒரு நாள் அவங்களுக்கு எப்போ வரும்னு தெரியாது. ஸோ கேத்தலிக் பைபிளும் ஒரு ரோசரி ஜபமாலையும் எனக்கு வந்து ஒருத்தங்க கிஃப்ட் பண்ணாங்க. ஒரு அசிஸ்டண்ட் டைரக்டர் ஒரு பையன் வந்து கிஃப்ட் பண்ணான். அப்போ அவன் அது கூட இந்த ரோசரி எப்படி சொல்கிறதுன்னு ஒரு புக்கும் வாங்கி கொடுத்தான். ஸோ அப்போ அந்த புக்கு படித்து நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஓ இப்படி தான் ஜபமாலை சொல்லணும் அப்படின்னு. நான் ஜபமாலை சொன்னதுக்கு முக்கியமான காரணம் வந்து உங்கள் பையன் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய நாட்டில் ஒரு அழகான ஒரு பையனை பார்த்தா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அவன் என்ன குடும்பம்னு விசாரிக்கலாம். நல்ல பையனா இல்லையா, என்ன ஃபேமிலி பண்ணுவோம்ல நம்ம. ஸோ அதுதான் நானும் பண்ணேன். ஆண்டவர் என் கனவில் ஒரு நாள் வந்தார். அதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய வார்த்தையை படிக்க நேர்ந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை அந்த கடவுள் நம்மளோடு குடிக்கொண்டார். அதுதான் அந்த டாபர்னக்கிள். இஸ் a tabernacle. ஆமென். உண்டானது எல்லாம் அவரன்றி உண்டாகவில்லை. அப்போ இன்றைக்கி நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அன்றைக்கி நான் ரொம்ப மோசமான ஒரு இடத்துல இருந்தேன். வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு எனக்கு யாரோ செய்வனை பண்ணியிருந்தாங்க. நிறைய ஆவியை என் மேலே ஏவி விட்டுருந்தாங்க. இதிலலாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஏதோ பேய் கதை சொல்கிறாங்கன்னு சொல்லி நான் வந்து சிரிச்சுருவேன். எனக்கு பேயில் நம்பிக்கை இல்லை. பேய்னா வந்து அது ஏதோ அப்படியே சுடுகாட்டில் அப்படியே சுற்றிட்டுருக்கும். நைட்டு வந்து அங்கே போகக்கூடாது, மத்தியான நேரத்தில் அங்கே போகக்கூடாது, இவ்வளோ தான் எனக்கு தெரியும். அதுவும் எங்கள் பாட்டி சொல்லி 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 எனக்கு வந்து தெரியும். இந்த செய்வினை பில்லி சூன்யம்லலாம் வந்து எனக்கு நம்பிக்கை கிடையாது. அந்த ஹாரி பாட்டர்னு ஒரு படத்தில் பார்ப்பேன்ல, நான் நினைப்பேன் அந்த கதை மாதிரி இருக்கு ஏதோ இவங்க சொல்கிறதுன்னு. அப்போது ஒரு ஜோசியம் பார்த்து ஒரு ஆள் வந்து சொன்னார், மேடம் உங்களுக்கு யாரோ செய்வினை பண்ணியிருக்காங்க, 5 வருஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு செய்வினை முடிஞ்சு, இன்னும் சீக்கிரம் இந்த செய்வினை வந்து முத்தி போயிடும், உங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்குது, ஒன்று நீங்களாக செத்து போயிடணும், இல்லை உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து செய்வினை பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து சிரிச்சிட்டேன். நான் சொன்னேன், உங்களுக்கு எதாவது ஜாஸ்தி பைசா வேணுன்னா நீங்கள் கேட்டுருங்க, இந்த மாதிரி ஹாரி பாட்டர் ஸ்டோரியெலாம் என்கிட்ட வந்து நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு டக்குன்னு கோவம் வந்து அவர் சொன்னார், இதுலேருந்து உங்களை யாராவது காப்பாற்ற முடியும்னா அது உண்மையான கடவுளால் தான் முடியும் அப்படின்னு சொன்னார். அப்போ ஏன் அவர் வந்து இந்து சாமி பேர் சொல்லலை, எந்த பேரையுமே அவர் சொல்லாமல் உண்மையான கடவுள் அப்படின்னு சொன்னார். அது வந்து எனக்கு ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. ஏன் அவர் எனக்கு இதற்கான தீர்வு கொடுக்கல, ஏன் இந்த கடவுளை போய் கும்பிடுங்க உங்களை சரி பண்ணிடுவாங்கன்னு ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு கேள்வி என் மனசுக்குள்ளே இருந்தது. அப்போ அந்த மாதிரியான ஒரு சமயத்தில் ரொம்ப மனசு உடைஞ்சு போய், ரொம்ப டிப்ரெஷன் மன அழுத்தத்துக்குள்ளே போய் நான் ரொம்ப அழுதுகிட்டு இருந்த அந்த சமயத்தில் தான் எனக்கு ஜபமாலை கிடச்சிது. நாம் அழும்பொழுது நம் கண்ணீரை துடைக்கின்றவர் மாதா. நாம் சிரிக்கும் பொழுது ஐயோ என் மகள் இன்னும் சிரிக்க வேண்டும், என் மகன் இன்னும் சிரிக்க வேண்டும், அவனுடைய மனதில் நிம்மதி வேண்டும், அமைதி வேண்டும், ஆண்டவனே என் மகனே அப்படின்னு வேண்டுறவங்க தான் மாதா. அவங்க அன்றைக்கே எனக்காக வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் எனக்கு அது தெரியாது. அப்போ அவங்கக்கிட்ட நான் வந்து ஒரு கேள்வியாக கேட்க ஆரம்பித்தேன். மாதாவே நீங்கள் யார்? நீங்கள் வந்து கடவுளுடைய அம்மான்னு எல்லோரும் சொல்கிறாங்க, நிஜமாகவே உங்கள் பையன் வந்து கடவுளா? அவரை நம்பலாமா? அவர் நிஜமா? அவர் இருக்காரா? இயேசு கிறிஸ்துங்கிறது ஒரு கடவுளா அப்படின்னெல்லாம் நான் கேட்க ஆரம்பித்தேன். என்னுடைய கனவில் அவர் ஒரு பெரும் வெள்ளத்திலிருந்து என்னை காப்பாற்றினார். அழகாக என் முன்னாடி நின்று அழகே வடிவானவரா, ஒளியே வடிவானவரா, ஒளிதான் இயேசுவா, இயேசு தான் ஒளியான்னு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஒளி பொருந்திய ஒரு அழகான ஒரு ஆண்மகனாக வந்து என்னை வந்து காப்பாற்றுறேன்னு சொன்னார். இன்றைக்கி அதே தான் உங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டே சொல்லிகிட்ருக்காரு. கடனா, வியாதியா, பிரச்சனையா, மன உளைச்சலா, ஃப்யூச்சர் நம்ம வருங்காலத்தை குறித்து
கஷ்டமா, கவலையா, பயமா, கேள்விகளா? நம்ம பயப்பட வேண்டியதுக்கு அவசியமே இல்லை. இயேசுவை அறியாமல் இருக்கிறவங்க தான் பயப்படணும். அம்மா இல்லாதவங்க தான் பயப்படணும். இவங்க 2 பேரும் நம்ம லைஃப்பில் இருக்கும்போது பயம் பிசாசுக்குரியது. பயம் கடவுள்கிட்டேருந்து வரதில்லை. ஒரே ஒரு பயம்தான் கடவுள்கிட்டேருந்து, ஐயோ நான் பாவம் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம்தான் கடவுள்கிட்டே இருந்து. இந்த உண்மைகள் எதுவுமே எனக்கு அப்போ தெரியாது. அப்போ ஸ்லோவாக பயம் வர ஆரம்பிச்சது. இந்த மாதிரி ஒரு கனவு வந்தது. ஆண்டவர் காப்பாற்ற போகிறேன்னு சொன்னார். நைட்டு தூங்க கூட முடியல. பேய் பிசாசெல்லாம் வருது கனவில். கழுத்தெல்லாம் பிராணின மாதிரி இருக்கும். அப்படி எந்திரிச்சு பார்க்கும்பொழுது அந்த மார்க் இருக்கும் கழுத்தில். ஸோ இது மாதிரியெல்லாம் இருக்குது. இது என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல. அப்போ நான் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன் மாதா கிட்ட. அம்மா நான் என்ன செய்யணும்? நான் எங்கே போகணும்? யார் உங்கள் பையன்? நிஜமாவே கடவுளா? 30 முக்கோடி தேவர்களும் என்னை ஏமாற்றிட்டாங்க. மறுபடியும் இன்னொருத்தரை நம்பி ஏமாறுறதுக்கு நான் தயாராக இல்லை. ஸோ எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஒரு தாயை விட தன்னுடைய குழந்தையை அறிந்தவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வாட்டி ஒரு கேள்வி எடுத்துக்கிட்டு நம்ம மாதா கிட்ட போனோம் அப்படின்னா அவங்க நம்மளுடைய கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. பெரிய பெரிய எக்ஸார்சிசம், இப்போ நான் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கிறதுனால நிறைய அந்த எக்ஸார்சிசம் டெலிவரன்ஸை குறித்து எங்களுக்கு பாடம் நடத்துவாங்க. கேத்தலிக் சர்ச்சில் இருக்கிற ஒரு பெஸ்ட் விஷயம் என்னென்னா, எல்லாத்துக்கும் நம்மக்கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்குது, ப்ரூஃப் இருக்குது. பிரிவினை சகோதரர்கள்கிட்ட அதெல்லாம் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்குது, ப்ரூஃப் இருக்குது. அப்போது ஒரு பேய் ஓட்டினா கூட அந்த ஃபாதர், அந்த பேய் ஓட்டுற ஃபாதர் அதை டீட்டெயில்டாக எழுதி இன்றைக்கும் சர்ச்சோட ஆர்கைவ்ஸில் அதை ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அப்படி 2 முறை இல்லை 3 முறை இல்லை 4 முறை, எத்தனையோ முறை, எனக்கு தெரிந்து 3 அல்லது 4 முறை நான் பர்சனலாக படிச்சிருக்கேன். பேயே போகலை. அந்த 2 குட்டி பசங்களுக்கு ஒரு கேஸு, ஒரு அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அதை நான் வீடியோவில் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 முறை 4 முறை பேயே அவங்கள விட்டு போகாத பொழுது ஜபமாலையை அந்த ஃபாதர் எடுத்து, ஐயோ நான் என்ன செய்வேன்னு தெரியலையே, பல மணி நேரமாக நான் பேய் ஓட்டுறேன், இது போக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி ஜபமாலையை எடுத்து அருள் நிறைந்த மரியே அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேய் அலற ஆரம்பிச்சுதான். அந்த குழந்தைங்களுக்குள்ளே இருந்து, சின்ன குழந்தைங்க அலற ஆரம்பிச்சுதான். அவளை கூப்பிடாத, அவங்கள கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், என்ன கடவுள் பேரெல்லாம் கூப்பிட்டோம் அப்போ இவ்வளோ அலறல, மாதா பேரை கூப்பிட்டோன்னா இப்படி அலறுது. அப்போ இவர் கேட்டாராம். ஏன்னா பிசாசு பேய் ஓட்டுற பாதிரியார்கள் மட்டும் அந்த பேயோட பேசுகிறதுக்கு ஒரு அனுமதி இருக்குது சர்ச்சில். நம்மலாம் போய் பேசக்கூடாது. எங்கே செத்து போனேன், எங்கே படிச்ச இதை, உனக்கு என்ன வேணும் அப்படிலாம் நிறைய பேர் போய் கேட்குறாங்க. அது ஒரு பேசவே கூடாது பேய் கூட. ஆண்டவரை பார்த்திங்கன்னா வாயை மூடு வழியில் வா, இந்த 2 வார்த்தையிலே பேய் ஓட்டியிருப்பார். பிகாஸ் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பாதிரியார்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் இருக்குது. என்ன எங்கே இவங்களுக்கு பேய் பிடிச்சதுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்த ஒரு சேஃப்டி பண்ணுறதுக்கு, அந்த பாவத்தை விளக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது. அந்த ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய திருச்சபையில். அப்போ மாதாவை கூப்பிட்ட உடனே இது அலறுது. அப்படி ஒரு பயம் அலறுது. அது என்ன, நீ கடவுளை கூப்பிடும்போது அலறல, மாதாவை கூப்பிடும்போது அலறன்னா, ஸ்வர்க்கம் எங்களுக்கு அனுமதி கொடுக்கல, அந்த அம்மாவை பற்றி தப்பாக பேசுறதுக்கான அனுமதியை ஸ்வர்க்கம் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிச்சான் அந்த பேய். பிசாசாகப்பட்டவன் கட்டி போட்ட நாயை போல அவனோட செயின் சுற்றுற அந்த பெரிமீட்டருக்குள்ளே நம்ம போனால் தான் ப்ராப்ளம். அந்த பெரிமீட்டருக்குள்ளே நம்ம போகாமல் அவனையும் அவனுடைய காரியங்களையும் விட்டு நம்ம விலகி நின்றோன்னா அவனால் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. கடிக்கிற நாய், குறைக்கிற நாய், அவ்வளோதான். வாழ்க்கையில் பிரச்சனையே நமக்கு வராமல் இருந்ததுன்னா கடிக்கிற நாய் குலைக்காதுன்னு எடுத்துக்கலாம். எங்கேயோ அவன் ஓரமாக எங்கேயோ ஒளிஞ்சிருக்கான்,
நமக்கு பிரச்சனையே இல்லாமல் போகுது வாழ்க்கை, அப்போ நம்ம கரெக்டாக சாமி கும்பிடலன்னு நம்ம எடுத்துக்கலாம். குறைச்சிக்கிட்டே இருந்தான்னா நம்ம தைரியமாயிடணும், நம்ம நல்லா சாமி கும்பிடுறோம் போல இருக்குது, அதனால தான் அவன் அப்படி குறைச்சிக்கிட்டே இருக்கான், அவனால் கடிக்க முடியாது. என்னுடைய தேவன், என்னுடைய ஆண்டவருடைய பர்மிஷன் இல்லாமல் கடிக்க முடியாதுன்னு எடுத்துக்கணும். அப்போது இவங்களுக்கு பெரிய ஆச்சரியம், ஸ்வர்க்கம் அனுமதி கொடுக்கலையா? ஏன் அப்படின்னோடனே அவங்க இருக்கிறதுலையே ஆண்டவரை கும்பிட்ட ஒரு மகிமை நிரம்பிய ஒரு பாத்திரம், அதனால் அவங்கள பற்றி ஸ்வர்க்கம் எங்களுக்கு தப்பாக பேச அனுமதி கொடுக்கல. அப்போ இவர் அடுத்த கேள்வி கேட்குறாரு, ஏன் நீ இவ்வளோ பயப்படுற? ஆண்டவரை கூப்பிடும்போது இவ்வளோ பயப்படல, மாதாவை கூப்பிடும்போது ஏன் நீ இவ்வளோ பயப்படுற அப்படின்னு கேட்கும்பொழுது அது சொல்லுதான், மாதாவினுடைய அடக்கம், ஹியூமிலிட்டி. மாதாவினுடைய அடக்கத்துக்கு முன்னாடி நாங்கள் யாருமே நிற்க முடியாது. மரியே வாழ்க, மரியே வாழ்க, ஹல்லேலூயா. அந்த அடக்கம், சொல்படியே ஆக கடவது. எத்தனை பேர் அப்படி சொல்கிறோம் இன்றைக்கி ப்ரேயரில்? யாருமே கிடையாது. உங்கள் சொல் என்னன்னு நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிட்டிங்கன்னா நான் கொஞ்சம் டிசைட் பண்ணி சொல்லிடுவேன் அப்படின்னு நம்ம போய் ஆண்டவர்கிட்ட போய் வாதாடிட்டுருக்கோம். ஆனால் அவங்க மட்டும்தான் சொல்படியே எனக்கு ஆக கடவது, இதோ ஆண்டவரின் அடிமை. எவ்வளவு அழகான வார்த்தை, எவ்வளவு கனம் பொருந்திய வாழ்க்கை. அவங்க வாழ்க்கை ஃபுல்லாகவே ஒரு கனம் இருந்தது, ஆண்டவருக்கு மகிமை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அவங்க. அப்போ இன்னைக்கு நம்ம ஏசப்பா சொல்கிற மாதிரி அவர்கள் இறந்தாலும் உயிரோடு வாழ்வார்கள், அவர்கள் இறந்தாலும் உயிரோடு வாழ்வார்கள். அதான் உடலோடு ஸ்வர்க்கத்துக்கு எழுப்பப்பட்ட ஒரே மனுஷ ஜாதியில் பிறந்த அந்த ஒரே ஒரு ஜென்மம் யாருன்னு பார்த்தா மாதா மட்டும்தான், ஒரே பெண்மணி மட்டும்தான். நமக்கெல்லாம் எவ்வளோ பெருமை அதில்ல. வேறு எதுலேயுமே நம்ம பெருமை பாராட்ட வேணாம். ஆம்பளைங்க இது பண்ணுறாங்க, ஆம்பளைங்க அது பண்ண, ஓப்பா மாதா மட்டும்தான் ஸ்வர்க்கத்துக்கு உடலோடு எழுப்பப்பட்டிருப்பாங்க. அவங்க ஷீ இஸ் அ லேடி, ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட், அது ஒன்று மட்டும் எனக்கு போதும்னு சொல்லிக்கலாம். அந்த பேய் மாதாவை அருள் நிறைந்த மரியன்னு கூப்பிட்ட உடனே அலற ஆரம்பித்த அந்த பேய் 3 அருள் நிறைந்த மரியை சொல்கிறதுக்குள்ளே அந்த 2 பசங்களையும் விட்டு ஓடி போச்சு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மாதா நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு, மாதா நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வழி, மாதா நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஃபேண்டாஸ்டிக் வரம், உதாரணம். அவங்கள மாதிரி நம்ம வாழ கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா பிரச்சனைகளை விட்டும் டப்பு டப் டப் டப்புன்னு வெளில வந்துடுவோம். அவங்களும் அப்படி தான். மாதா கிட்ட அன்றைக்கி அந்த பாதிரியார் ஓடி போன உடனே அந்த 2 குழந்தைங்களுக்கும் பரிபூர்ணமான விடுதலை கிடச்சிருச்சு. இன்றைக்கும் ஜெர்மனியில் ஏதோ ஒரு ஊருன்னு நினைக்கிறேன், அங்கே ஒரு ஸ்டாச்சு செஞ்சு வச்சுருக்காங்க, பெரிய ஸ்டாச்சு, ஒரு 100 வருஷத்துக்கு மேலே இருக்காது. மாதா 2 பசங்களை பிடிச்சிட்ருக்கிற மாதிரி. ஏன்னா அந்த 2 பசங்களுக்கும் விடுதலை கிடைத்தது அருள் நிறைந்த மரியே அப்படிங்கிற அந்த மங்கள வார்த்தை ஜபம். அதனால் மட்டும் அந்த ஸ்டாச்சு எழுப்பப்பட்டிருக்கு, இன்னி வரைக்கும் இருக்குது. அப்போ பிசாசு நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல பேய் ஓட்டும் போது சொல்லியிருக்கு. என்னென்னா மிராக்லஸ் மெடல், அது தமிழில் என்ன சொல்வீங்க? அற்புத பதக்கம், மிராக்லஸ் மெடல். அது பிசாசுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஜபமாலை பிசாசுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். மாதா பிசாசுக்கு தாங்க முடியாத பிடிக்காத ஒரு விஷயம். அப்போ நம்ம எங்கே ஓடி போனோம்? மாதாவை நம்ம கும்பிடுறோமா மாதாவை? மாதாவுக்கு நம்ம மரியாதை செலுத்துகிறோம். ஏன்? அவங்க விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசி. யார் அவங்களுக்கு முடிசூட்டினாங்க? விண்ணக தந்தை, முப்பெரும் கடவுள், 3 பேருமே அவங்களுக்கு முடிசூட்டினாங்க. இது எப்படி நமக்கு தெரியும்? இது ஒரு பிரிவினை சகோதரர் உங்ககிட்ட இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் என்ன சொல்வீங்க? நான் சொல்கிறேன்.
நான் சொல்கிற மாதிரி போய் சொல்லுங்கள். சொல்லுவீங்களா? ஞாபகம் வச்சுப்பீங்களா? கரெக்டாக சொல்லணும். அப்பா உன் வயசு 400, எங்கள் வயசு 2000. உனக்கும் எங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எங்ககிட்ட இருக்கிற பாதி விஷயம் கூட உங்ககிட்ட கிடையாது. நான் சொல்கிறேன். தோமையார் மாதா இறக்கும் பொழுது தோமையார் வந்து கூட இல்லை. தோமையார் வந்து இந்தியா வரல. அப்போது வேறு ஏதோ ஒரு ஊருக்கு போயிருந்தார் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு. அப்போது தோமையார்கிட்ட ஒரு நல்ல ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, எனக்கு ப்ரூஃப் இருந்தால் தான் நம்புவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு பழக்கம். கெட்ட பழக்கம் என்னென்னா அதே தான், ப்ரூஃப் இருந்தால் தான் நம்புவேன் அப்படின்னு சொல்கிறது தான். அப்போ ஏசப்பாக்கு என்ன சொன்னார்? என்னுடைய விரலை நான் அவருடைய சைடில் வச்சு விழாவில் வச்சு பார்க்கலன்னா நான் நம்ப மாட்டேன்னு சொன்னார். அப்போது இவருக்கு தோமையாருக்கு வந்து கோவம் வந்துருச்சு. இவர் வரத்துக்கு முன்னாடியே மாதா வந்து இறந்து போய் மாதா வந்து புதைச்சிட்டாங்க. இவருக்கு கோவம் வந்துருச்சு. அது எப்படி எங்கள் அம்மாவை நான் பார்க்காம நீங்கள் வந்து புதைப்பீங்க? இப்போவே எனக்கு எங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு அடம் பிடிக்கிறாரு. எத்தனை பேர் அந்த மாதிரி நம்ம அடம் பிடிக்கிறோம்? எனக்கு இப்போ மாதாவை பார்க்கணும், இப்போ மாதா கிட்டே போகணும், இப்போ ஜபமாலை சொல்லணும், எனக்கு மாதா இருந்தால் எத்தனை பேர் அடம் பிடிக்கிறோம்? நான் அடம் பிடிப்பேன் பயங்கரமாக. நிஜமாகவே அடம் பிடிப்பீங்களா? சும்மா கை தூக்குறீங்களா? ஏசப்பாக்கு தெரியும். அடம் பிடிக்கிறார். எனக்கு வந்து இப்போ மாதாவை போய் பார்க்கணும். வேறு வழி இல்லாமல் பேதுரு அப்புறம் பாக்கி சீஷர்கள் எல்லாம் இவரை கூட்டிகிட்டு போய் தலையெழுத்தேன்னு கூட்டிகிட்டு போய், இது என்ன இவர் சொன்னாவே கேட்க மாட்டேங்கிறார், இதே வேலையாக போச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லி மாதாவினுடைய அந்த கல்லறைக்கு அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்துக்கு கொண்டு போய் அந்த கல்லை திறந்து பார்த்தா மாதாவினுடைய திருவுடல் இல்லை, காணும். இந்த திருவுடல் இருந்ததற்கான அந்த அடையாளமே இல்லை. ஆனால் அதில் நிரப்பப்பட்ட பூக்கள் வாடாமல் அப்படியே இருக்குது. நிரப்பப்பட்ட அந்த ஹர்ப்ஸ், அந்த வாசனை திரவியங்கள், பொருட்கள் எல்லாம் அப்படியே வாடாமல் இருக்குது. அதை யார் யாரெல்லாம் அன்றைக்கி தொட்டாங்களோ அத்தனை பேருக்கும் ஹீலிங். என்னது? மாதாவினுடைய கல்லறைக்குள்ளே இருந்த அந்த பூவை. கல்லறைங்கிறது அவங்களுடைய சுரூபமா? கல்லறைக்குள்ளே அவங்க உடல் இருந்ததா? வெறும் கல்லறை. ஒரு காலத்தில் அவங்கள அங்கே புதைச்சாங்க, அவ்வளோதான். சில நாட்கள் கழித்து அங்கே அவங்களுடைய உடலே இல்லை. ஆனால் அதற்குள்ளே நிரப்பப்பட்ட பூக்களுக்கே அவ்வளோ ஒரு வல்லமை இருந்தது. அந்த வல்லமை அவங்களுடைய அடக்கத்துக்கும் அவங்களுடைய ஒபீடியன்ஸுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம், ஒரு அடையாளம். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் இன்றைக்கி நம்மளுடைய வரப்பிரசாதம். இன்றைக்கும் ஈஸ்டர்ன் கேத்தலிக் சர்ச் கிழக்கில் உள்ள அந்த திருச்சபையில் வந்து பிசன்டீன் சர்ச், ஆர்த்தடாக்ஸ் சர்ச்லலாம் இன்றைக்கி ஒரு பெரிய விழா. மாதாவினுடைய அந்த ஒரு கல்லறையில் வச்சு அவங்க காணாமல் அந்த கல்லறையில் வைக்கிற அந்த திருவிழா வந்து அசம்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறது. அவங்க வந்து அந்த புதைக்கப்பட்ட அந்த நாளை வந்து அவங்க கொண்டாடுவாங்க. பெரிய திருவிழா. டீ காஃபிலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து அன்றைக்கி அந்த பாதிரியார் வந்து மன்னிப்பாங்க. அன்றைக்கி கல்லறையில் இருந்த அந்த பூக்களுக்கும் அந்த ஹர்ப்ஸுக்கும் எவ்வளோ பவர் இருந்ததோ அதே மாதிரியான ஒரு ஆசிர்வாதம் அன்றைக்கி ஆசிர்வதிக்கப்பட்டு கொடுக்கப்படுகிற இந்த பொருட்களையும் இருக்குன்னு இன்னி வரைக்கும் அவங்க நம்புகிறாங்க. நான் அந்த மாதிரி ஒரு பிசன்டீன் ஃபீஸ்ட், பிசன்டீன் கேத்தலிக் சர்ச் ஃபீஸ்டில் நான் கலந்துட்டுருக்கேன். ஸோ அப்போது தோமையார் வந்து பார்த்தோன்னே டென்ஷன் ஆகிடுறாங்க எல்லாரும். என்னடா இது மாதாவினுடைய திருவுடலை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் அழுது ப்ரேயர் பண்ணுறாங்க. முட்டியில் நின்று ப்ரேயர் பண்ணுறாங்க, கதறாங்க. நம்ம அழுதா அம்மாவுக்கு மனசு தாங்குமா? தாங்காது. உடனே வந்துடுறாங்க, அழாதே, எனக்கு ஒன்றுமே ஆகலை, என் மகன் என்னை உடலோடு சொர்க்கத்துக்கு எடுத்துக்கொண்டான். அப்போ தோமையார் விடுவாரா? தோமையார் அடையாளம் கேட்குறாரு, இது எப்படி நாங்கள் நம்புறது அப்படின்னு சொல்லி. அவங்க சொர்க்கத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறமா அவங்களுடைய இடைக்கச்சையை அவங்க கொடுக்குறாங்க தோமையார்கிட்ட. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா? பிரிவினை சகோதரர்களுக்கு தெரியுமா? பாதி படத்தில் வந்து கிளைமேக்ஸ் தப்புன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் இது, இல்லையா? ஸோ அப்போ அந்த இடைக்கச்சை வந்து இன்னி வரைக்கும் இருக்குது. எங்கே இருக்குது? கேரளாவில் ஒரு 2-3 சர்ச்சஸில் இருக்குது. மார்த்தோமா சர்ச்சில் இருக்குது. ஆர்த்தடாக்ஸ் க்ரீஸில் வந்து ஒரு சர்ச்சில் இருக்குது.
நம்மளுடைய சர்ச்சஸில் கூட நிறைய இடங்களில் இந்த மாதாவினுடைய இடைக்கச்சை இருக்குது. அது மாதா ஸ்வர்க்கத்துக்கு எழுப்பப்பட்டதுக்கு அப்புறமா கொடுக்கப்பட்ட ஒரு ப்ரூஃப். ஆக மாதா எங்கே இருக்காங்க? இப்போது விண்ணகத்தில் இருக்காங்க. விண்ணகத்தில் எங்கே இருப்பாங்க? ஏசப்பா பக்கத்துலேயே இருப்பாங்க. ஏன்னா அவங்க நம்ம பக்கத்துலேயே அவங்க இருக்கும் பொழுது அவங்களுடைய திருமகன் இயேசு எவ்வளோ நல்லவர், எவ்வளோ ஒரு அழகான ஒரு குழந்தை மனமுடையவர். அதனால் அவங்க கூடவே தான் மாதா இருப்பாங்க. அதனால தான் நம்ம மாதா கிட்ட எனக்காக இதை வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்லும்போது டெலிகிராம் மாதிரி போயிடுது அவருக்கு. டெலிகிராம் போகிற அளவுக்கு கூட டைம் ஆகாது. அப்படி வாங்கி இப்படி கொடுத்துருவாங்க. பா உங்களுக்கு ப்ரேயர் வேணுமாப்பா, கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நோ சொல்லுவாரா? அவர் மிகவும் அன்பான ஒரு ஒபீடியண்ட்டான ஒரு மகன். அவருக்கு மாதா கிட்ட நோ சொல்லி பழக்கமே இல்லை, இனியும் இருக்காது. ஸோ பேய் பிசாசினுடைய தொல்லைகள், பிசாசு தலை விரிச்சு போட்டு ஒருத்தங்களுக்குள்ளே ஆடணும்னு அவசியம் இல்லை. குடி இருக்கா, சூதாட்டம் இருக்கா, அடிக்கடி வியாதி இருக்கா, பணப்பற்றாக்குறை, எவ்வளோ பைசா வந்தாலும் நிற்க மாட்டேங்குதா, மனக்குழப்பம் இருக்கா, தம்பதிகளுக்குள்ள ஒத்துமை இல்லையா, குழந்தைங்க ஒழுங்காக படிக்காமல், கோயிலுக்குள்ளே வராமல், மாஸ் பார்க்காம, கன்ஃபெஷன்ஸ் போகாமல், குழந்தைங்க மட்டும் இல்லை வீட்டில் யாராவது இருக்காங்களா? பிசாசு கடிக்கிற நாய் குறைக்காது அப்படின்னு குவைட்டாக இருக்காங்க. யார்கிட்ட நம்ம வரணும் அந்த மாதிரி சமயத்தில்? ஷார்ட்கட், ஒரு பியூட்டிஃபுல்லான ஷார்ட்கட். மாதாவை கும்பிடும் பொழுது நம்ம யாருக்கு அதிகமாக கனம் செலுத்துகிறோம்? இயேசுவுக்கு. ஏசப்பாக்கு அதிகமாக கனம் செலுத்தும் போது நம்ம யாருக்கு கனம் செலுத்துகிறோம்? தந்தையாகிய இறைவனுக்கு. ஃபாதர் 100 out of 100 ஃபாதர். எல்லாரும் டப் டப் டப்னு சொல்கிறாங்க எல்லாரும் ஆன்சர்ஸ். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். அப்போ இப்படி தான் நீங்கள் சொல்லணும். எப்படி ஆரம்பிக்கணும்? பா உன் வயசு 400, எங்கள் வயசு 2000 அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா ஃப்ளெக்ஸ் எல்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க, நம்ம கொடுப்போம். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட ஒரு மாதா தான் எனக்கு கிடச்சாங்க. அவங்கக்கிட்ட நான் கேட்க ஆரம்பித்தேன் அவங்க மகனை பற்றி. சிஎஸ்ஐ அப்படிங்கிற ஒரு சர்ச்சுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு போனேன். ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது சர்ச் பற்றி. என்னை பரத்தோட 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே முதல்ல எனக்கு கிடைச்ச வாசகம் யோவான் புஸ்தகத்தில் இருக்குது. மானிட மகனுக்கு பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிப்பார். அப்போது பாவம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சாபக்கட்டு, பாவக்கட்டு. அப்போ அதுலேருந்து நமக்கு மன்னிப்பு கிடைச்சாதான் விடுதலை கிடைக்கும். மன்னிப்பு இல்லாமல் விடுதலை கிடைக்காது. அப்போ நான் நினச்சேன், எனக்கு இந்த செய்வினை பில்லி சூன்யம்லாம் நான் ஏதோ ஒரு ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருப்பேன் போல இருக்குது. 3வது ஜென்மமோ 2வது ஜென்மமோ என்னமோ எனக்கு தெரியாது. இதுக்காக நானே வருவேன் அப்படிலாம் பாட்டெல்லாம் பாட முடியாது. ஸோ எனக்கு தெரியவே இல்லை இதெல்லாம் நிஜமாக போய் ஒன்றுமே தெரியல எனக்கு. ஆனால் அந்த வசனம் என்னை ரொம்ப தைரியப்படுத்துச்சு. ஓ, ஏசப்பா பாவத்தை மன்னிக்கக்கூடியவர், அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குன்னு. அப்போ இந்த பதில் எனக்கு எங்கேருந்து கிடச்சிது? மாதா மூலமாக கிடச்சிது. யார்? யோவான்னு சொன்னது. ஃபுல் கதையை கேட்டுக்கு சீதைக்கு ராமன் சித்தப்பான்ன மாதிரி இருக்கு. யார்கிட்டேருந்து கிடச்சிது? மாதா போய் ஏசப்பா கிட்ட சொல்லி தான் எனக்கு இந்த பதில் கிடச்சிது. 2வது வாரம். அப்போ இவர் எனக்கு நிஜமாகவே இவர் தான் என்னை படைச்சு காக்கிற கடவுளா, என்னை பெத்த தகப்பனா இவர் தானா? என்னை இவர் தான் படைச்சிருக்காருன்னா இவர் தானே என்னுடைய அப்பாவா அம்மாவாக இருக்க முடியும். இவர் தான் தகப்பனா, இவரை நம்பலாமா அப்படின்னு நான் போய் கேட்டப்போ 2வது வாரம் எனக்கு அந்த ரீடிங் என்னென்னா, நீங்கள் ஒருவர் என்னை நம்பினால் நான் செய்யும் காரியங்களையும் அவர்கள் செய்வார்கள், அதைவிட மேலான காரியங்களை செய்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேலான காரியம் எத்தனை பேர் செய்கிறோம்? மாதாமாவை பற்றி தப்பாக பேசினா எத்தனை பேர் அப்படி பேசாதீங்க, ஆண்டவருடைய அன்னையை பற்றி பேசாதீங்கன்னு எத்தனை பேர் சொல்கிறோம்? சொல்கிறீங்களா? ஃபேண்டாஸ்டிக். நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப கம்மி. கேத்தலிக்ஸ் வாயை மூடிட்டு அப்படியே போயிடுவாங்க, அப்படியே பின்னாடி வழியாக போயிடுவாங்க.
நம்ம சொல்லணும். நம்ம அம்மாவை தப்பாக பேசினா கூட நம்ம பொறுத்துக்கலாம். மாதாவை தப்பாக பேசினா, உன்னை தொடுகிறவர் என் கண்ணின் மணியை தொடுகிறார் அப்படின்னு சொல்லி ஏசப்பா நம்மக்கிட்ட சொல்லும் பொழுது, மாதாவை எங்கே வச்சுருப்பார் ஏசப்பா? இதயத்தில். ஸோ இந்த ஒரு ரீடிங் வரும்பொழுது நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பெத்த தகப்பன்தான் தன்னுடைய குழந்தையை பார்த்து இந்த வார்த்தையை சொல்ல முடியும். பக்கத்து வீட்டுக்காரன், அடுத்த வீட்டுக்காரன், மேல் வீட்டுக்காரன், கீழ் வீட்டுக்காரன்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. இந்த 2 வாக்கியங்களும், இனி நான் அடுத்து சொல்ல போகிற ஒரு வாக்கியமும் இந்த உலகத்தில் எந்த விதமான ஸ்கிரிப்சர் புக்லேயும் இல்லாத வார்த்தை, வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் எந்த புக்கு நீங்கள் எடுத்தாலும் நான் சேலஞ்ச் பண்ணுறேன். ஏதாவது ஒரு புனிதன், ஏதாவது ஒரு பண்டிதன், ஏதாவது ஒரு தெய்வம், ஏதாவது ஒரு தேவன் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரான்னு கேட்டு பாருங்கள். இல்லை. பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் மானிடன் மகனுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. என்னை நம்பும் பொழுது நான் செய்கிற காரியங்களையும் செய்வீர்கள், இதற்கும் மேலான காரியங்களையும் செய்வீர்கள். அப்போ இந்த 2 பதில் வந்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், என்னை யார் படைச்சாங்களோ கண்டுபிடிச்சிட்டோம், பாடுறா இனிமேல் இருக்குடா உனக்கு அப்படின்னு எனக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. 3வது வாரம் மாதா கிட்ட நான் கேட்டேன், நான் என்ன செய்யணும்? அவர் என்னுடைய வாழ்க்கையில் வரத்துக்கும், அவர் என்னுடைய வாழ்க்கையாக மாறுறதுக்கும், நான் அவருடைய வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கும், நான் அவருக்குள்ளே இருக்கிறதுக்கும் நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்னு நான் வந்து கேட்க ஆரம்பித்தேன். 3வது வாரம், ஒருவன் தண்ணீரினாலும் நீரினாலும் ஆவினாலும் இருக்கும், இல்லை நீரினாலும் நெருப்பினாலும்னு சில டிரான்ஸ்லேஷனில் இருக்கும். பிறவாவிட்டால் விண்ணக ராஜ்யத்தை அவன் அடைய முடியாது. அப்போ இது என்ன தண்ணீர் நெருப்பு ஒன்றுமே புரியல. ஃபயர் அண்ட் ஸ்பிரிட்டுன்னு இருக்கும், ஃபயர் அண்ட் வாட்டர் அண்ட் ஸ்பிரிட்டுன்னு இருக்கும், வாட்டர் அண்ட் ஃபயர் அப்படின்னு இருக்கும் இங்கிலீஷில். அப்போ சொன்னாங்க ஞானஸ்நானம், தூய ஆவியினுடைய அபிஷேகம், கன்ஃபர்மேஷன். ஆஹா. ஒருவன் தண்ணீரினாலும் மிக உறுதியாக உங்களுக்கு கூறுகிறேன். உறுதியாக சொல்லிட்டார். எனக்கு வந்து புரியல, என்ன பண்ணோன்னு தெரியல. ஐயோ, நம்ம வந்து ஒரு பிராமின் ஃபேமிலியில் பிறந்து நான் எப்படி ஏசப்பாவை ஏற்றுக்கிறது? அது என்னால் முடியாது. ஊர் என்ன சொல்லணும், உலகம் என்ன சொல்லும்? அப்போ தான் நமக்கு ஊர் உலகம்லாம் ஞாபகம் வரும். நம்ம வந்து வியாதியாக கிடக்கும் பொழுது, நமக்கு உதவி தேவைப்படும் போது எந்த ஊரும் வராது, எந்த உலகமும் வராது. ஆண்டவர் மட்டும்தான், இதோ நான் உன் வலக்கையில் இருக்கிற தேவன், வலக்கை அருகே இருக்கிற தேவன், அவர் மட்டும்தான் வருவார். ஐம் காட் ஆஃப் யுவர் ரைட் ஹேண்ட். அப்போ நான் ரொம்ப வந்து பயந்துட்டு நான் வந்து சொன்னேன், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. 4வது வாரம், if you are ashamed of son of man, if you are ashamed of the son of man and his words, நீங்கள் என் மேலேயும் என்னுடைய வார்த்தை மேலேயும் நீங்கள் வந்து வெக்கப்பட்டீங்கன்னா, என்னை பறைசாற்றுறதுக்கு நீங்கள் வெக்கப்பட்டீங்கன்னா, நான் தந்தைக்கு முன்னாடி நான் வெக்கப்படுவேன்னு சொல்லியிருப்பார். பயந்து அடித்து ஓடினேன் மாதாட்ட. ஐயோ ஐயோ, 1000 பொற்காசாச்சே, 1000 பொற்காசாச்சே அப்படின்னு. அப்போ நான் மாதாட்ட போய் சொன்னேன், எனக்கு தெரியாது ஞானஸ்நானம் என்ன இதுன்னு தெரியாத, நான் ஞானஸ்நானம் எடுத்துடுறேன்னு. ஆக என்னுடைய ஆரம்பத்திலேருந்து இன்னி வரைக்கும் மாதா தான் என்னை வழி நடத்துகிறாங்க, மாதா தான் என் கூட இருக்காங்க. இது இல்லாமல் நான் எந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிக்கும் போக மாட்டேன். நான் அப்படி ஏதாவது மறந்து போய் ஓடிட்டேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப அழகாக ஞாபகப்படுத்துகிறாங்க. ஒரு வாட்டி, கிறிஸ்டினா கோ வேர் மை ஹேபிட் அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய உடைய நீ போட்டுக்கொண்டு போ, அப்போ பிசாசு ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு. இது எங்களுடைய டொமினிக்கன் ஸ்கேப்புலர், ப்ரௌன் ஸ்கேப்புலர் இருக்குது, ப்ரௌன் கார்மலைட்ஸோட ப்ரௌன் ஸ்கேப்புலர் இருக்குது. ஸோ அது நம்ம போட்டுக்கலாம், ஜபமாலையை நம்ம போட்டுக்கலாம். இன்னும் நிறைய கதைகள் இருக்குது மாதாவை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு. இன்னொரு நாள் மாதாவினுடைய தியானத்தில் வந்து ஃபாதர் எனக்கு நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன், டு ஷேர் எவ்ரி திங். எப்படி போதும்ல ஃபாதர், அவ்வளோ அழகான அம்மாவை பற்றி. இப்போ இது போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது எனக்கு.
ஸோ இன்னி வரைக்கும் என்னை வழி நடத்துறது மாதா, இன்னி வரைக்கும் என்னை பத்திரமா பார்த்துக்கிறது மாதா தான். குழந்தை பிறக்காதுன்னு சொன்னாங்க, பிறந்தா குழந்தை நிற்காதுன்னு சொன்னாங்க, அப்படியும் மீறி வந்து குழந்தை பிறந்ததுன்னா வந்து பேசாதுன்னு சொன்னாங்க, அதுக்கு ஏதோ பாதிப்பு இருக்குன்னு சொன்னாங்க. எந்த வியாதியும், எந்த பிசாசும், எந்த மனுஷனும், எந்த மருத்துவனும், எந்த மருத்துவமும் என்னையோ என்னுடைய குடும்பத்தையோ ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா மாதா வந்து என்னை தத்தெடுத்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து தெரியும், இந்த பொண்ணை நான் தத்தெடுக்கலைன்னா இந்த பொண்ணு தொலைஞ்சு போயிடும், செத்து போயிடும், எங்கேயோ போயிடும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் டொமினிக்க சபையில் என்ன அவங்க தத்தெடுத்துட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் கேளுங்க, உங்களை தத்தெடுக்க சொல்லி கேளுங்க, உங்கள் வாழ்க்கையில் வர சொல்லி கேளுங்க. நான் ஏசப்பாவை எப்படி பார்க்கணுன்னு கேளுங்க, ஏசப்பாவை எப்படி பிடிச்சிக்கணும்னு கேளுங்க. நான் ரொம்ப மனசு நொந்து போயிருக்கிற அந்த சமயத்தில் அப்பா என்கிட்ட ஒழுங்காக பேசலைன்னா நான் அப்பா கிட்ட சொல்லுவேன், அப்பா நான் அம்மா கிட்ட ஓடி போயிடுவேன். அம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா அவங்க உங்கள் கையை பிடிப்பாங்களா காதை பிடிப்பாங்களான்னு எனக்கு தெரியாது, அப்புறம் என்ன நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு உடனே எனக்கு ஒரு பதில் வரும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக மாதாவை பிடிச்சிக்குங்க, ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காக வருவார். மாதாவை பிடிச்சிக்குங்க, பரிசுத்த ஆவியானவர் ஆட்டோமேட்டிக்காக வருவார். மாதாவை பிடிச்சிக்குங்க, பிசாசம் ஆட்டோமேட்டிக்காக போகும். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எல்லாரும் எந்திரிக்கலாமா? ஒரே ஒரு அருள் நிறைந்த மரியை சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, இப்படிப்பட்ட ஒரு தாயாரை நமக்கு கொடுத்ததற்காக, இப்படிப்பட்ட ஒரு அன்னையை நமக்கு அருளியதற்காக நம்ம நன்றி செலுத்தலாம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம் திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Ave Maria. Ave Maria. Praise the Lord. அன்பர்களே, தன்னுடைய அனுபவத்தை மிகவும் அழகாக தாயானவள் எவ்வாறெல்லாம் தன்னை தேர்ந்தெடுத்து கொண்டு எந்த நிலையில் இருந்த அவளை, எந்த சகோதரியை எந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்பதையும் இது நாம் உணர்ந்திருக்கின்றோம். ஆக இப்பேற்பட்ட நல்ல ஒரு சகோதரியை நமக்கு திருச்சபைக்கு கொண்டு வந்த அந்த தாயை நாம் வாழ்த்துவோம். அதே சமயத்தில் இவள் வழியாக அநேக மக்கள் விசுவாசத்தில் கடந்து வருவது மட்டுமல்லாமல் தாயை பற்றியுள்ள தவறான கருத்துக்கள் எத்தனையோ பேர் அதிலிருந்து விட்டு மாறிக்கொண்டு அன்னையை தன்னுடைய சொந்த அன்னையாக ஏற்றுக்கொண்டவர்கள் பலரும் இருக்கிறார்கள். இந்த சகோதரி இங்கு இறைவார்த்தை பகிர்ந்து கொண்டிருக்கிற சமயத்திலேயே பலருக்கும் தெய்வம் சௌக்கியங்களும் விடுதலையும் தெய்வம் கொடுத்து கொண்டே இருந்தார். இங்கு உள்ளே அங்கே ஜெபித்து கொண்டிருக்கிற சமயத்திலேயே இதை தெய்வம் அது உங்களுக்கு அதை வெளிப்படுத்தியிருக்கின்றார். பலருக்கும் தெய்வம் அந்த விடுதலை அனுபவத்தையும் அது கொடுத்திருக்கின்றார். வயிற்று வலியிலிருந்து நீங்கியவர்கள் அதே சமயத்தில் மரியாளுடைய அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள். நல்ல ஒரு நறுமணம் கிடைப்பதன் வழியாகவும் அதே சமயத்தில் ஒரு நபருக்கு என ஒரு அழைத்தல், ஒரு தூண்டுதல், சகோதரி சொன்னது போலவே நானும் இதே மாதிரி வர வேண்டுமே என்று ஒரு ஒரு தூண்டுதல் இந்த சகோதரி வழியாக இந்த அருளாலயத்தில் தான் ஏற்பட்டிருக்கின்றது. தெய்வத்துக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த குணம் பெற்றவர்கள், வயிற்று வலிந்து குணம் பெற்றவர்கள் கரத்தை உயர்த்தி அழைத்து காட்டுங்கள். வயிறு வலி இருந்தது, ஆனால் இப்போ அது இல்லை, வேதனை இப்போ நீங்கி இருக்கின்றது, அது உணர்ந்தவர்கள் கரங்களை தட்டி இவருக்கு நன்றி சென்று கொள்ளுவோம். அதே சமயத்தில் மாதா நறுமணம் பெற்றவர்கள் 2 பேர், அது யார் அறிவித்துக் கொண்டிருக்கிற சமயத்திலே 1 2 பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்ளுவோம். இந்த தூண்டுதல், எனக்கு இதே மாதிரி நானும் கேட்பேன், மரியாள் என்னையும் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்ற தூண்டுதல் பெற்றவர், அதன் அவர் கை தூக்கு எங்க பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி இப்படி நன்றி செலுத்திக் கொள்ளுவோம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நாங்கள் ஜெபித்துக்கிற சமயத்தில் சகோதரி சொன்ன வார்த்தை தான், நானும் அதான் கேட்கின்றேன், எனக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்று தாயிடத்தை அவள் கேட்டால், அதே சமயத்தில் அன்னை மரியாளும் கரங்களை தட்டி இவருக்கு நன்றி சென்று கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். அப்போது உங்கள் பணி சிறக்க
இதோ நாங்கள் வாழ்த்துகின்றோம். அருளாலயம் என்றும் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கும். தொடர்ந்து நீங்களும் உங்கள் பணியில் சிறக்க தெய்வம் உங்களை நிறைவாக அபிஷேகம் தேரட்டும்.